Heavenly Father, we thank you, Lord Jesus, that you are with us. பரலோக பிதாவே நன்றி எங்களோடு இருப்பதற்காக. We pray that your word will speak unto your children this day. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளோடு பேசட்டும் என்று ஜெபிக்கிறோம். Holy Spirit, may you move freely. பரிசுத்த ஆவியானவரே சுதந்திரமாக எங்கள் மத்தியில் அசைவாடும். In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Please be seated. இங்க யாவரும் தயவாக அமருங்கள். Always thank our Lord and our senior pastor for the privilege to share the word of God with you. நான் எப்பொழுதும் கர்த்தருக்கும் எங்களுடைய தலைமை போதகருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னடா உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு தருணத்தை தந்திருக்காங்க. I know that the Lord works in beautiful ways. நான் அறிந்திருக்கேன் கர்த்தர் எப்பொழுதும் அருமையாக அவர் கிரியம் வேலை செய்கிற தேவன். Sometimes we may not be able to see it at the moment. சில நேரம் நாங்கள் அந்த நேரத்தில் எங்களால் காண முடியாமல் இருக்கலாம். But when we are able to reflect and look back, ஆனாலும் நாங்கள் அதை யோசித்து தியானிக்கக்குள்ள we can declare that his works are wonderful. Amen. நாங்கள் அதில் அறிக்கை செய்யலாம் கர்த்தருடைய நன்மை எப்பொழுதும் எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. This is the first Sunday of this month. இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. And we have been blessed to come into the presence of God in his house. கர்த்தருடைய வீட்டில் வந்தது எங்களுக்கு கிடைக்க ஒரு ஸ்லாக்கியம். Many have wanted to see this day but have not seen this day. அநேகர்கள் இந்த நாளை காணுவதற்கு காத்திருந்தார்கள் ஆனால் காணாதபடி போயிருக்கிறார்கள். This day I believe that the Lord wants us to realign our focus. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்கள் நாங்கள் கர்த்தர் மேல் எங்களுடைய திசைகளை வைக்க, to adjust, to change the lens, the way by which we used to do things, நாங்கள் முந்தி செய்யற காரியத்தை விட்டு நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க, and bring us into a new way of living for him. கர்த்தருக்காக நாங்கள் புதிதாக வாழுவதற்கு அவர் அதில் உதவி செய்வார். As many of you know that our beloved mama has gone to be in the presence of our Lord and Savior Jesus Christ. அநேகர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், எங்களுடைய அருமையான மாமா கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். As 2 Timothy 4 reads, she has fought the good fight. 2 திமோத்தி 4 அதிகாரத்தில் காணப்படுகிறோம் என்றால் அவங்க நல்ல ஒரு விசுவாசத்தை போராடினார்கள். She has finished the race. ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். She has kept the faith. விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. But she has also left behind a rich legacy for us to follow in. அவர் நம்மங்களுக்கு முன்பாக ஒரு முன்மாரம் உதாரணமாக எங்களுக்கு வைத்திருக்கிறார்கள், நாங்கள் அதை பின்பற்ற. The Lord gave us a beautiful example of what it meant to live for him. ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கார் எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும். Anyone that knows Mama knows that she is a worshipper of our God. உங்களுக்கு மம்மா நல்ல தெரியும் என்பதென்றால் அவங்க நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகள். But many times when we think of worship, we think of a certain way of doing things. We have a certain idea in our minds. சில நேரம் எங்களுடைய சிந்தனைக்குள் நாங்கள் யோசிப்பதென்றால் ஆராதனை வித்தியாசமாக தான் நாங்கள் செய்ய வேண்டும். If you turn with me to the book of Isaiah chapter 58. ஏசாயாவின் புத்தகத்தின் 58வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், this passage is an eye-opening passage that challenges us to look beyond the religious practices, the way we normally think of doing things. இந்த அதிகாரத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள அது ஒரு விசேஷத்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பொதுவாக காணப்படுகிற நாங்கள் பொதுவாக செய்கிறதை விட இதில் ஒரு விசேஷத்த ஒரு காரியத்தை நாங்கள் காணப்படுகலாம். It's a passage that calls us to examine our hearts. இந்த பகுதி எங்களுடைய இருதயத்தில் ஆராய்ந்து பார்க்கிறது ஒரு நல்ல ஒரு பகுதி. It calls us to examine our actions. இந்த பகுதி எங்களுடைய செயலை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று காண்பிக்குது. It calls us to examine our commitment to justice and mercy. இரக்கத்துக்கும் நியாயத்துக்கும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பகுதி. Mama dedicated her life to live for the Lord in this manner. மம்மா எங்களுக்கு முன்மாதிரியாக இந்த பகுதியின் படினால அவர்கள் எங்களுக்கு ஒரு சாட்சியாக ஒரு ஜீவியத்தில் வாழ்ந்தாங்க. If you see her Bible that she has studied, it has gone through, turned back and forth many times. She has studied the word of God. அவர்களுடைய பைபிளை வேதாகத்தை பார்ப்பீர்கள் என்றால் அநேக இடங்களை பார்ப்பீர்கள் எப்படியாக அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்தார்கள் என்று. In her Bible, this passage, Isaiah 58, is one that she marked and read and studied in God's word. இந்த அதிகாரம் தான் அவர்கள் அதிகமாக வாசித்தும் தியானித்த ஒரு அதிகாரம் என்று பார்க்கிறோம். This passage calls us to be true worshipers from our heart than what other people may see.
இந்த பகுதியில் நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் உண்மையுள்ள ஆராதனை செல்ல வேண்டிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும், ஜனமாக Mama இருக்க வேண்டும். studied this passage and lived it out in her life. மாமா இந்த பகுதியை தியானித்து படித்து அவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியாக வாழ்ந்தாங்க. It calls us not only to live a way that glorifies God, இந்த பகுதியில கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, but also to help those who are in need, who have injustice, who are suffering. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரச்சனைக்குள் போகிறவர்களுக்கு உதவி செய்கிறதும் காரியங்கள் அதில் கற்றுக்கொள்ளலாம். And that is exactly what our mama did. அதான் எங்கட மாமா செய்தார்கள். Many of us know that our walk with the Lord calls us to fast and to pray. நாங்கள் அநேகர்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் தேவனோடு நாங்கள் நடக்கக்குள்ள அதிகமாக நாங்கள் ஜெபித்து உபவாசத்தில் இருக்க வேண்டும். If you will please turn with me in your Bibles to Matthew chapter 17 verse 21. And பரிசுத்த வேதாகத்தில் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வீர்கள் என்ற 21ஆம் வசனம். It says, however, this kind does not go out except by prayer and fasting. How many of you were able to find this verse in the Bible? Matthew 17:21. அத சொல்லப்பட்டதுண்டா, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றும் போகாதென்று நாங்கள் காணப்படுகிறோம். எத்தனை பேர் இதை வாசித்திருக்கிறீர்கள்? Many manuscripts, many translation, specifically in the English Bible, do not have that verse. அநேக வேதாகம், விசேஷமாக இந்த ஆங்கிலத்தின் வேதாகம், இந்த வசனம் அதுல இல்ல. The older translations carry this verse. ஆனாலும் அந்த பழைய வேதாகத்துல இந்த வசனம் அதுல இருக்கிறது. Other language translations carry this verse, as you saw in the Tamil Bible. தமிழ் வேதாகத்துல பார்த்தது போல சில வேற பாஷையின் வேதாகத்தில் இந்த வசனம் இருக்கிறது. But the new translations have taken it out. ஆனாலும் அந்த புதிதாக செய்யப்பட்ட வேதாகத்தில் அந்த வசனத்தில் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். They give many explanations as to why it is not there. அவர்கள் அநேக காரியத்துல அதுல சொல்லுகிறார்களே அதை எடுக்கப்பட்டதுண்டு. But you see, the enemy is working very hard to stop us from living truly the right way before God. ஆனா நீங்க பார்க்கலாம் என்றால் எவ்விதமாக சத்ரு வேலை செய்கிறான், கர்த்தருக்கு நாங்கள் பிரியமான வாழ்க்கை வாழாதபடி ஒரு தடையாக இது வைக்கிறான். We do see reference to this in another passage of scripture in Mark chapter 9 verse 29. இதே பொழுதும் நாங்கள் மார்க்கின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நாங்களும் பார்க்கலாம். Jesus says unto them, this kind can come out none other but by prayer and by fasting. இயேசு அதிலும் சொல்கிறார் என்றால் இவ்விதமான காரியங்கள் போவதற்கு நாங்கள் உபவாசத்திலும் ஜெபத்தில் இருக்க வேண்டும். Again, new translations will take out the word fasting from this verse. சொன்னதை போல புதிதான எழுதப்பட்ட வேதாகத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த உபவாசத்தின் ஜெபத்தை அவர்கள் எடுக்கிறது உண்டு, வெளியில் அதை எடுப்பார்கள். You see, fasting is such an important part of our walk with God. கர்த்தரோடு நடப்பது உபவாசம் மிக முக்கியமானது. That the enemy will try to prevent you from understanding it and what blessings it brings. பிசாசானவன் அதை தடை செய்கிறான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அது விளங்குவதற்கும். This was something that Mama understood. இது ஒரு காரியம் மம்மா அறிந்தார்கள். In Isaiah chapter 58, the first 5 verses reveal that the Lord exposes what shallow worshipers are and what they do. ஏசாயாவின் பகுதியில் நாங்கள் காணப்படுகிறோம் 58வது அதிகாரத்தில் எவ்விதமாக அந்த ஆராதனை அசதியாக செய்தார்கள் என்று. Where God's people ask, God, why aren't you asking our prayers? அந்த இடத்தில் ஜனங்கள் கேக்குறாங்க, தேவனே ஏன் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தரையில? And the Lord answers by revealing the kind of worship and fasting that is most acceptable unto him. கர்த்தர் அந்த இடத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் எவ்விதமாக உண்மையான ஒரு ஆராதனையும் உபவாசமும் ஜெபம் இருக்க வேண்டும். The Lord declares in Isaiah chapter 58 verse 6. 58:6 கர்த்தர் சொல்கிறார், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். You see, it says this kind of fasting is what I want. I want you to remove the sinful chains, to tear away the ropes of burdensome yoke, to set free the oppressed, and to break every burdensome yoke. The Lord reminds us that true worship is not just what people can see in us.
நாங்கள் வார்த்தையில வாசித்து பார்த்தது போல அதில் அவர்கள் எவ்விதமாக வாழ்ந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அப்படியான ஆராதனை இல்லாதபடி ஒரு உண்மையுள்ள ஒரு ஆராதனை என்று. Is not looking just for us to lift our hands that other people may see, yes, oh, we are worshiping God. ஜனங்களுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று அது மட்டும் இல்லை என்று. But true worship is an active pursuit. You are actively looking for ways to live a righteous life before our God. உண்மையான ஆராதனை என்பது என்றால் தேவனுக்கு நாங்கள் நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மையாக இருக்க வேண்டும். Not just when we come to church, but in every area of our lives. சபையில மட்டுமில்ல, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியில அது காணப்பட வேண்டும். See, true fasting is not just measured by stopping yourself from only eating food. உபவாசம் என்பது என்றால் நாங்கள் சாப்பிடுறதை எல்லாம் விட்டுட்டு அல்ல. But this scripture tells us it's also by how we treat other people. ஆனாலும் அந்த வேத பகுதியில நாங்கள் பார்க்கிறோம்னா நாங்கள் அந்த உபவாசத்துல எப்படியாக நாங்கள் ஜனங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று. Some people will say I'm fasting and then they'll go and speak badly about other people during that time. சிலர் வந்து உபவாசத்தில் இருந்து அவர்கள் மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவார்கள். They pass judgment on other people. அவர்களே சில நேரம் அவர்களுக்கு எதிர்த்து காரியங்களை சொல்லுவார்கள். They treat other people wickedly during the time of their fasting. அவர்களுடைய உபவாசத்தின் நாட்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்வார்கள். But this scripture reminds us that fasting also includes our love and compassion for others. ஆனா இந்த வார்த்தையின் பகுதியில பார்க்கிறோம் என்றால் உபவாசத்துல நாங்கள் எவ்விதமாக எங்களுடைய அன்பையும் இரக்கத்தை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். It promotes justice and freedom. அதுல விடுதலை சுதந்திரமும் அதுல நியாயத்தை காண்பிக்கும். Freedom that can only come because of Jesus. சுதந்திரம் இயேசுவின் மூலமாக தான் எங்களுக்கு கிடைக்கிறது. Because where the Spirit is, there is freedom. தேவனுடைய ஆவியானவர் எங்கே ஒன்று அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டது. This passage invites us to consider our daily walk with Jesus. இந்த வார்த்தையின் பகுதியில கூட நாங்கள் இயேசுவோட எவ்விதமாக நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறது. And whether our actions are truly genuine worship before God. எங்களுடைய ஆராதனை செயல் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு அது உண்மையாக இருக்க வேண்டும். The prophet Isaiah challenges us to live a life of faith that goes beyond what other people can see. தீர்க்கதரிசி ஏசாயா அவர் அந்த இடத்தில் காண்பிக்கிறார் எவ்விதமாக ஆண்டவர் அந்த இருதயத்தில் ஜனங்களுடைய இருதயத்தில் காண்கிறார் என்று. He wants us to do more than what other people can see in your life. மற்றவர்கள் பார்க்கிறதை விட இன்னும் அதிகமான காரியங்கள் செய்ய வேண்டும். Our mama did more for others behind closed doors than what other people were able to see and know that she did for others. எங்களுடைய மாமா வந்து விதமாக எல்லாரும் பார்ப்பதை மட்டுமல்ல ஆனாலும் அந்த கதவு மூடப்பட்டது மாதிரி அவர்கள் அநேகர்களுக்கு காரியங்களை செய்திருக்கிறார்கள். She did more things for people that others didn't know about. அநேகர்களுக்கு தெரியாத காரியங்கள் அவர்கள் அநேக காரியங்கள் அநேகர்களுக்கு செய்திருக்கிறார்கள். She lived out the word of God. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அதாவது எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தாங்க. Matthew chapter 6 verses 1 to 4 say, "Be careful not to display your righteousness merely to be seen by people. Otherwise you have no reward with your Father in heaven. Thus, whenever you do charitable giving, do not blow a trumpet before you as the hypocrites do in the synagogue and on streets so that people will praise them. I tell you the truth, they have their reward. But when you do your giving, do not let your left hand know what your right hand is doing, so that your gift may be in secret, and your Father who sees what is done in secret will reward you." Matthew 6 முதல் 4 வசனங்கள். மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Mama lived out this truth. இந்த சத்தியத்தில் மம்மா விதமாக எங்களுக்கு வாழ்ந்தார்கள். She taught it to the next generation, our pastor, அவர் அடுத்த சந்ததி விசேஷமாக எங்களுடைய போதருக்கு அவர் கற்று தந்திருக்காங்க. who has taught it to the next generation, myself.
அவர் எங்களுடைய போதகர் அதே பொழுதும் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கு கற்று தந்திருக்கிறார். I have taught it to the next generation, our children. நானும் எங்களுடைய அடுத்த சந்ததி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். Mama loved to listen and obey the word of God. மம்மா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படினால கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு விரும்பினாங்க. In the same way, the Lord wants us to love and obey His word and pass it on from generation to generation. அதே பொழுதுதான் கர்த்தர் விரும்புகிறார் தேவனுடைய வார்த்தையில நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்து எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இது கற்றுக் கொடுப்பதற்கு. To truly do it from our hearts. எங்களுடைய இருதயத்தில் இருந்து செய்வதற்கு. Because many times it's easy to do things out of habit, out of ritual. அநேக நேரத்தில் இது ஒரு பழக்கமாக செய்வதற்கு எங்களால் முடியும். But God desires a faith that changes us from within ourselves. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வர A வேண்டும். faith that calls us to walk out with justice and mercy for others. அந்த விசுவாசம் ஆனது நாங்கள் நேர்மையான ஒரு வாழ்க்கை, நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். That our fasting and our prayers and our worship should spill over into how we care for others, how we care for those who are poor, who are pushed down and oppressed. எங்களுடைய உபவாசம் ஜெபம் மற்றவர்களே அதை பாதிக்க வேண்டும் எவ்விதமாக நாங்கள் கர்த்தருக்கென்று வாழுகிறோம் என்று. Micah chapter 6 verse 8, Micah 6 verse 8 tells us, He has told you, O man, what is good and what the Lord really wants from you. He wants you to promote justice and to be faithful and to live obediently before your God. மீகா 6:8 நாங்கள் பார்க்கிறோம். அதுல மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் You see, our spiritual disciplines, whether we are fasting or praying or worshiping, it must lead to inner change from within us. நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த உபவாசம் ஜெபம் இருக்கக்குள்ள நாங்கள் எங்களுடைய அதாவது எங்களுடைய வாழ்க்கையில அதில் ஒரு மாற்றம் ஒன்று நடைய வேண்டும். You see, God's fast is not about self-denial for its own sake. தேவனுடைய அந்த உபவாசமானது எங்களுடைய அதாவது நாங்கள் எங்களை வெறுக்க வேண்டும் என்று மட்டுமல்ல. It means a releasing of those who are burdened by injustice. ஆனாலும் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் கூட அதிகமாய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். We are called to speak out against those who come against who those aren't able to speak out for themselves. சிலர் அதை பேசுவதற்கு முடியாத அந்த சூழ்நிலைக்குள் இருக்கக்குள்ள நாங்கள் அவருடைய சார்பாக பேசப்பட வேண்டும். It means to help those who are trapped in the cycle of poverty or discrimination or in despair. தரித்திரத்துக்குள் இருக்கிறவர்கள் தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். This may even mean by simply helping those in need, a neighbor who needs help. இது என்பதென்றால் இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் அதாவது உதவி அவர்களுக்கு தேவை என்றால் நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். I have not only heard of stories of what Mama has done, but I have seen with my own hands how she has helped others in need. அம்மா சொன்ன கதைகளை நான் கேட்டதும் அதுவும் ஒரு பக்கம், ஆனாலும் கூட அவர்கள் அதை நடைமுறையாக செய்தது என் கண்களாலே நான் பார்த்திருக்கிறேன். She has helped those who lived nearby who knew Podramanda, she will help us. We can go to her home. She will feed us. She will help us even with whatever little she may have. அவர்கள் போதரம் என்று கூப்பிடக்குள்ள அவர்கள் நல்லா அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்பொழுதும் உதவி செய்வார்கள் என்று. You see, this passage in Isaiah speaks powerfully about sharing our bread with the hungry and providing shelter to the homeless. அந்த ஏசாயா பகுதியில் காணப்படுகிறோம் என்ற விதமாக அந்த அப்பத்தை நாங்கள் மற்றவர்களோடு ஷேர் கொடுக்க வேண்டும் என்று அதே பொழுதும் உதவி செய்ய வேண்டும். Mama and Dada opened their home to many children and raised them up as their own and raised them in the fear of the Lord and provided for those who were not able to have for themselves. மம்மாவின் டாடா அவர்கள் எங்களுக்கு முன்பாக என்ன அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அநேக பிள்ளைகளுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்று பார்க்கிறோம். See, true spiritual worship and a fasting before God involves acts of kindness that we can see.
உண்மையான ஆராதனை ஒரு பக்கத்தில் பார்க்கக்குள்ள நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும். You see, Mama did exactly all these things. மாமா இது முழுவதும் செய்திருக்கிறார்கள். We were given a beautiful example from the Lord of true compassion and love and mercy, which can only come from the Spirit of God. நாங்கள் பார்த்திருக்கிறோம் கர்த்தர் விதமாக அந்த இரக்கத்தையும் அவர் அந்த மனதுருக்கத்தை காட்டுகிறார். அது எங்கிருந்து வரும் என்றால் தேவனிடத்தில் தான். You see, the latter portion of Isaiah 58 speaks about the promised blessings for those who are true worshipers. ஏசாயா 58ல அந்த கடைசி பகுதியில் காணப்படுகிறோம் என்றால் உண்மையான ஆராதனை செய்கிறவர்களுக்கு கிடைக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். In Isaiah 58 verse 8 it says, "Then let your light shine like your light will shine like the sunrise. Your restoration will quickly arrive. Your godly behavior will go before you, and the Lord's splendor will be your rear guard." ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டது. அப்பொழுதும் விடிய காலம் வேலை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னில காக்கும். You see, if we as God's people tie our fasting with our lives of righteousness and love, எங்களுடைய வாழ்க்கை அந்த உபவாச வாழ்க்கையை நீதியும் நாங்கள் அந்த நியாயத்தோடு நாங்கள் இணைப்படுவோம் என்றால், then we will see our prayers answered. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். We will have lives full of light, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். lives full of healing, சுகமான வாழ்க்கை, lives full of righteousness, நீதி நிறைந்த வாழ்க்கை, a life full of the glory of the Lord, எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமையினால் முழுவதும் நிரப்பப்பட்ட ஒரு a வாழ்க்கை. life when we call out unto God, He will be the Lord who answers us. நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடக்குள்ள அந்த வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுப்பார். Mama experienced all these things in her life while she was here on this earth. மாமாவுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இது முழுவதும் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது. She studied the word of God and she lived out the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நல்ல தியானித்து அந்த வார்த்தையின்படி நாள்கள் நல்ல வாழ்ந்தார்கள். She knew carefully that this passage also spoke about sins that we commit that we should not do. அவர்கள் நல்லா அறிந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில நாங்கள் என்னென்ன பாவங்கள் செய்யக்கூடாது என்று. Sins that we do against the Lord and against others. அந்த பாவமானது தேவனுக்கு விரோதமாக ஜனங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிறது. That if we stop doing these sins, then the Lord will bless us. இந்த பாவங்களை நாங்கள் செய்யாமல் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். That if we stop oppressing others, மற்றவர்களை நாங்கள் பிரச்சனைப்படுத்துறது, if we stop pointing the finger at others, எங்களுடைய விரல் மற்றவர்களை நீக்கி போறது, if we stop speaking wickedly about other people, மற்றவர்களை பற்றி தீமையாக காரியங்கள் சொல்லுகிறது, then the Lord brings these blessings upon us in our lives. அது நாங்கள் செய்யாமல் இருப்போம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அதில் அனுபவிப்போம். In Isaiah 58 verse 10, it then begins to speak about the sins that the Lord says we should not commit and then what he wants from us. அந்த 10வது வசனத்தில் நாங்கள் காணப்படுகிறோம் என்றால் தேவன் எவ்விதமாக அந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாது என்று, and it speaks about what God wants from us. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அதில் சொல்லப்படுகிறது. Isaiah 58:10 says, "You must actively help the hungry and feed the oppressed. Then your light will dispel the darkness and your darkness will be transformed into noonday." அந்த 10வது வசனத்தில் பார்க்கிறோம் என்றால், பசி உள்ளவன் இடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினாலும் அப்பொழுதும் இருள உன் வெளிச்சம் உதித்து உன்னை உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமென். The word of God here tells us what we should be doing now. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கற்று தருகிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டும். And if we don't do them, it falls into the sin of not doing what God has asked us to do. அது செய்யாமல் நாங்கள் இருப்போம் என்றால் அந்த பாவத்தில் நாங்கள் விழுவோம். So if we walk right with God, we must open our eyes to do lovingly what God has commanded us to do. நாங்கள் தேவனுக்கு பிரியமானதாக செய்வதற்கு, so God is asking us today, what are we doing that he has called us to do in our life? கர்த்தர் எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்றால் அவர் எங்களை அழைத்ததன் மத்தியில் நாங்கள் என்ன செய்கிறோம்? Are we helping those that are in need? உதவி தேவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். Are we showing love and compassion? தேவனுடைய அன்பை இரக்கத்தை நாங்கள் ஜனங்களுக்கு காண்பிக்கிறோமா? Do we show justice and mercy with our words also? எங்களுடைய வார்த்தையில நாங்கள் நீதியும் இரக்கத்தை காட்டுகிறோமா? That we may receive also favor from God. அதே போல தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள. You see, true fasting in this passage in Isaiah is described as a lifestyle.
இந்த பகுதியில் காணப்படுகிற இந்த உபவாசமானது எங்களுடைய வாழ்க்கையில் அது நடைமுறையானது. It calls us to make daily sacrifices. அது எங்களுக்கு என்ன கற்றுத் தருகிறதுன்னா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தியாகமான அனிதினம் தியாகமான ஒரு வாழ்க்கை இருக்கு. Like when someone has wronged me, I must daily make the sacrifice to not speak badly about them. ஒருவர் என்னை காயப்பட்டாலும் அவர்களுக்கு நான் தீமையான வார்த்தைகள் சொல்லாதபடி நான் காத்துக்கொள்ள வேண்டும். That is a fasting before God. அது ஒரு உபவாசம் கர்த்தருக்கு முன்பாக. So we need to seek God with sincerity of our hearts. எங்களுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் கர்த்தரை உண்மையாக தேட வேண்டும். And with sincerity in our actions. எங்களுடைய செயலில் அது நாங்கள் உண்மையாக அது செய்ய வேண்டும். The word of God in the passage continues to say that he will satisfy your soul in the drought and he will strengthen your bones. தொடர்ந்து அந்த வார்த்தையில பார்க்கிறோம் என்றால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் எங்களை தொடர்ந்து நடத்துவார், எங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். Those who serve God with a sincere heart, with their actions and sincerity before God, will enjoy good health before our Lord. கர்த்தருக்கு அவர்கள் நேர்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றவர்களுக்கு நல்ல சுகத்தோடு வாழ்வார்கள். They will live in the favor of God. அவர்கள் தேவனுடைய தயவினாலே அவர்கள் வாழ்வார்கள். Those who serve God with sincere hearts and actions will accomplish certain things for the kingdom of God. கர்த்தருக்கு நேர்மையான வாழ்க்கை வாழ்றவர்கள் தேவ ராஜ்யத்தில் अनेक காரியங்களை சாதிப்பார்கள். And it says that your life will be enlightened. சொல்லப்பட்டது உங்களுடைய வாழ்க்கை அது வெளிச்சமுள்ளதா இருக்கும். Your light will shine in the darkness. இருளான பாதைக்குள் உங்களுடைய வாழ்க்கை அது வெளிச்சத்தை கொடுக்கும். Jesus calls us to be the light as he is the light of the world. இயேசு எங்களை அழைக்கிறார், அவர் வெளிச்சமா இருக்கிறது போல நாங்களும் வெளிச்ச பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். The passage says no matter what you go through, the Lord will guide you continually. அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது என்ன சூழ்நிலைக்குள் போனாலும் கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்துவார். It says it will satisfy your soul in the drought. சொல்லப்பட்டதுன்னா உன் ஆத்துமா திருப்தியாக்குவார். You will live a satisfied life. நீ திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழுவாய். It says like a watered garden, it will be like a fragrant life before our God. வற்றாத நீரூற்றை போல தேவனுக்கு முன்பாக அது ஒரு பிரியமானதா இருக்கும். Like a spring of water whose waters do not fail, it will be freshly sustained by our God who is the living waters. அதே பொழுதும் நாங்கள் அதை வாழைக்குள்ள நாங்கள் மற்றவர்களுக்கு அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருப்போம். Today we remember our dear mama who was a mother to our church, who was a mighty prayer warrior. இந்த காலத்தில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களுடைய அம்மா அவர்கள் எங்களுடைய சபைக்கு அம்மாவா இருக்கிறார்கள், எங்களுக்காக நல்ல ஜெபித்த ஒரு அருமையான அம்மா. She shone brightly in a dark world. இந்த இருளான உலகத்தில் அவர்கள் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை அவர்கள் வீசினார்கள். She left a living legacy of the act of true worship before our God. கர்த்தருக்கு முன்பாக நல்ல ஒரு ஆராதனை எங்களுக்கு முன்மாதிரியாக காட்டி அவர்கள் போயிருக்கிறார்கள். And though she has now entered into the presence of our God for all eternity, her legacy, her testimony lives on. அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்தபடியால் இன்றைக்கு அவர்களுடைய சாட்சியம் வாழ்ந்த வாழ்க்கை அநேகர்களோடு பேசுகிறது. Those who knew her, she was a woman of unwavering faith. அவர்களை அறிந்தவர்கள் தெரியும், அவர்கள் அசையாத ஒரு விசுவாசத்தில் இருந்த ஒரு நபர். Who always worshipped the Lord. எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்த ஒரு மகள். In good times and in bad times she worshipped our God. நன்மையான நாட்களும் தீமையான நாட்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதித்த ஒரு மகள். She taught me to sing, saying it will strengthen your soul. அவர்கள் எனக்கு கற்று தந்தார்கள், நீ துதிகளை பாடு, உன்னுடைய ஆத்துமா பலன் அடையும். As 2 Timothy 1:5 says, where the apostle calls sincere faith to be passed on from one generation unto the next generation, Mama has done that. We can recount she was a mother of faith, a grandmother of faith, a great grandmother of faith. நாங்கள் 2 திமோத்தி 1:5 பார்க்கிறோம் என்றால் எவ்விதமாக அந்த இருந்த அந்த அபிஷேகம் இருக்கப்பட்ட அந்த விசுவாசம் சந்ததிக்கு சந்ததி கொடுக்கப்பட்டது என்று, அதே பொழுது அம்மா எங்களுக்கு முன்மாறியாய் இருந்து அவர்கள் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார்கள். She left an impact on everyone that came into contact with her. யாரோடு அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். She embodied this true fasting that is taught in Isaiah 58. ஏசாயா 58 எவ்விதமாக அந்த உபவாசத்தில் நாங்கள் படித்திருக்கிறோமோ அதே பொழுது அவர்கள் வாழ்ந்தாங்க. Through her compassion and outreach to others, மற்றவர்களுக்கு அந்த இரக்கத்தை அன்பை காட்டினது. she lived out the command to help the oppressed and the needy. அவர்கள் அதை அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள். And her life was not only marked by her words,
அவங்களுடைய வாழ்க்கை வந்து வார்த்தையின் மட்டுமல்ல, but it பேசினது was வார்த்தை also அல்ல. an example in her actions. ஆனாலும் அவர்கள் செயல முன்மாறியாக அதை காண்பித்தார்கள். She had a beautiful, deep relationship with our Savior and Lord Jesus Christ. எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு ஐக்கியத்தை வைத்தார்கள். And that relationship with God flowed into every interaction she had with others. அவர்கள் இயேசுவோடு வைத்த அந்த ஐக்கியம் அவர்கள் யாரோடு பேசுகிற நேரம் யாரோடு அதை பேசுகிற நேரங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அன்பு அந்த இடத்தில் நிரம்பினது. In every prayer that she prayed, எல்லா ஜெபத்தில் அவர்கள் in ஜெபித்தது, every act of service, எல்லாம் ஆராதனையில் in அவர்கள் every கலந்தது. moment of compassion, அவர்கள் எல்லா இடத்திலும் அந்த இரக்கத்தை காட்டுகிறார்கள். she left a mark on this earth. இந்த உலகத்தில் அவர் ஒரு காரியத்தை எங்களுக்கு காட்டியிருக்கிறார். And that was to call us to a higher standard of worshiping our God. அது என்னென்றால் நாங்கள் கர்த்தருக்கு இன்னொன்று ஒரு இடத்தில் தேவனுக்கு அந்த ஆராதனை செலுத்த எங்களுக்கு கற்றிருக்கிறார்கள். Proverbs 31:30 says, "Charm is deceptive and beauty is fleeting, but a woman who fears the Lord is to be praised." நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30ஆம் வசனம். சௌந்தரியமும் வஞ்சனையும் உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். Her example challenges us to create a worship that flows into every area of our lives. அவர்கள் எங்களுக்கு காண்பித்த அந்த முன்மாறி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியில் அந்த ஆராதனை இருக்க வேண்டும். She was a praying mother for this church. இந்த சபைக்காக ஜெபிக்கிறது ஒரு தாயாக இருந்தார். Let her example be to you to be a prayer warrior for Jesus. அவர்கள் எங்களுக்கு வைத்த அந்த முன்மாறி நாங்கள் அதே பொழுதும் ஜெபிக்கிற ஒரு வீரர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். She lived a life of worship in actions, in word, and in all her heart she worshiped the Lord. அவர்கள் அந்த ஆராதனையில வார்த்தையில செயல அவர்கள் கர்த்தருக்கென்று முழுவதை வாழ்ந்தாங்க. In her last minutes before she entered into glory, she lifted her hands and said, "Hallelujah, hallelujah," and went into the presence of God. கடைசி நேரத்தில் அவர்கள் தேவராஜ்யத்துக்கு முன்பாக போய்க்கொள்ள அவர்கள் கரங்களை உயர்த்தி சொன்னாங்க, "ஹalleluya, hallelujah" என்று கர்த்தருடைய சன்னிதானத்துக்குள் The பிரவேசித்தார். very last minute she continued to worship our God. இந்த கடைசி நேரத்தில் அவர் கர்த்தரை துதித்தார்கள். Now forevermore she worships the King of Kings. அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கிறார்கள். We too can worship the King that we will one day see face to face. நாங்களும் எங்களுடைய கர்த்தரை நோக்கி துதித்து ஒரு நாள் நாங்கள் அவருடைய சமூகத்தில் சென்று நேரடியாக அவர் துதிப்போம். Let us pray that our lives reflect a true fast and worship before God. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையான ஒரு உபவாசமும் ஜெபமான ஒரு வாழ்க்கை இருக்க A வேண்டும். fasting and worship that sets us free from the bondages of this world. இந்த உபவாசமானது இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அதை விடுதலை செய்வார். So that when you go through aches and pains, you can worship and receive deliverance from our God. வாழ்க்கையில நீங்கள் அந்த கஷ்டத்துக்குள் போய்க்கொள்ள பிரச்சனைக்குள் போய்க்கொள்ள நீங்கள் ஆண்டவரை துதிக்கக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு அந்த விடுதலை தருவார். So that when it feels like the walls of Jericho are building high over you, you can begin to worship and know that our God will bring them tumbling down. உங்களுடைய வாழ்க்கையில முன்பாக இருக்கின்ற அந்த எரிகோவை போன்ற மதில்கள் இருக்கக்குள்ள நீங்கள் அதை துதித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு முன்பாக அது இடிந்து விழும். So that when you begin to worship in a place of imprisonment, when you feel like you cannot go anywhere, you know that our God will break the chains and set you free. சிறையில் இருக்கக்குள்ள உங்களை கட்டி வைத்த சங்கிலிகள் இருக்கக்குள்ள நீங்கள் அந்த இடத்தில் துதித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் அந்த சங்கிலிகள் உடைக்கப்படும். So that as Peter and John went out, they were singing and praising and worshiping God, and they prayed for the sick and they received healing and deliverance. பேதுரு யோவான் அவர்கள் தேவ ஆலயத்துக்கு முன்பாக செல்லக்குள்ள துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தார்கள். வியாதிப்பட்ட நபரை தொட்டு அவன் அந்த இடத்துல அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டான். As you praise and worship, you too can receive healing and deliverance in your life. நீங்கள் ஆராதித்து துதிக்கக்குள்ள நீங்கள் அந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். Our God can break every chain.
எங்களுடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட சங்கிலி இருந்தாலும் அவர் அதை உடைக்க வல்லமை உள்ள தேவன். He can transform any situation. எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் போனாலும் அந்த சூழ்நிலை கர்த்தர் அதை மாற்றுவார். As Moses lifted his hands in act of worship, the enemies were defeated before him. மோசே ஆராதனைக்கு அவர் கையை உயர்த்தினாரோ அந்த இடத்தில் காணப்படுகிறோம் எதிரிகள் தோல்வி அடைந்தார்கள். Come on, as we stand to our feet now in the presence of God, whatever you may be going through, I want you to begin to worship the King of Kings. இந்த நேரத்தில் நீங்கள் யாரும் எழும்பி நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் போறீங்களா நீங்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கொஞ்சம் நிமிடங்களை துதிங்கள். Our God is worthy of your praise, so even if you go through the storm, he is worthy of your praise. நீங்கள் அந்த புயலின் மத்தியில போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் எங்களுடைய கர்த்தர் அவர் துதிக்கு பாத்திரர், அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். He is the light in the darkness and he will carry you through. இருளான இடத்தில் அவர் வெளிச்சம் உள்ளவர் உங்களை சுமந்து நடத்துவார். So turn your eyes upon Jesus. உங்களுடைய கண்கள் இயேசு மேல வையுங்கள். Though the storms may come and the winds may blow, he will never let go of your hand. புயலும் அலைகள் உங்களை அது வந்தாலும் அவர் உங்களுடைய கரத்தை பிடிப்பார், உங்களுடைய கரத்தை விடவே மாட்டார். As we look unto that old rugged cross that bore our sin, our sickness and our shame, அந்த சிலுவை நோக்கி நாங்கள் பார்ப்போம் என்றால் எங்களுடைய வருத்தங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் எங்களுடைய சாபங்கள் சுமந்தது. we know that by the blood of Jesus we have been redeemed. நாங்கள் அறிந்திருக்கிறோம் இயேசுவுடைய இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். We have been set free. நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டோம். We are delivered. நாங்கள் விடுதலை We are ஆக்கப்பட்டோம். healed. நாங்கள் சுகமானோம். We are victorious. நாங்கள் ஜெயமுள்ளவர்கள். Because of Jesus. ஏனென்றால் இயேசுவின் மூலமாக. Because of the blood of Jesus. ஏனென்றால் இயேசுவுடைய இரத்தத்தின் மூலமாக. Because of the matchless name of Jesus. ஏனென்றால் இயேசுவுடைய நாமத்தினாலே. The name that is above every other name. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உடையது. As every knee will bow down and declare that Jesus Christ is Lord. யாவரும் முழங்கால் படைய வேண்டும் நாமத்தை இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை சொல்ல. We glorify you, God. உங்களை நாங்கள் We மகிமைப்படுத்துகிறோம். praise you, Heavenly Father, உம்மை துதிக்கிறோம் பரலோக for பிதாவே. what you have done for us, God. எங்களுக்காக நீ செய்த That காரியங்களுக்காக. you carry us through with your righteous right hand. உம்முடைய நீதி வலது கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தும். Lord, you are the God who comforts us. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன். And so we call upon you, Yahweh. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் யாவே. With every breath we give you praise. எங்களுடைய சுவாசம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நாங்கள் துதிகளை May you செலுத்துகிறோம். alone be glorified. நீர் மகிமைப்படுவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். யாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களோட வீட்டில் வந்து உங்களோட வார்த்தையை கேட்டு காணிக்கைகளை கொடுத்து திருவிருந்தில் பங்கு பெற எங்களுக்கு கிடைத்த இந்த மாபெரிய சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஒரு புது ஜீவன் புது பலனை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் புறப்படும் வேளையில் உங்களுக்காக நாங்கள் வாழுகிறவர்களாக சாட்சியாக இருக்க வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் உண்மையான உபவாசம் என்றால் என்ன என்பதை அறிந்தவர்களாக அந்த கடைபிடிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கேட்கிறேன். இந்த நாளிலும் நியாயமான காரணத்தின் நிமித்தமாக வர தடைப்பட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். வருத்தத்தோடு வியாதியோடு பிளவீனத்தோடு இருக்கிறவர்களை தொடும்படி கேட்கிறேன். சுகத்தை கொடுக்கும்படி கேட்கிறேன். வருகிற முறை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கிருபைத்து கொடுக்கும்படி கேட்கிறேன். அதே போல் விடுமுறைகளுக்கு தூர தேசங்களுக்கு போயிருக்கிறவர்கள் எல்லாரும் எங்கே இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் எங்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும்படி கேட்கிறேன். எங்களை உங்களோட பரம கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய கரங்களிலிருந்து ஒருவரும் எங்களை பிடுங்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய வருகை மட்டும் எங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். பொறுப்படுங்க எங்களை இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவரின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணை அழுக்கி விலக்கி மீட்டு என்னை கிருபை நாளும் இறக்க நாளும் முடிசூட்டி நன்மை நாள் என் வாய் திருப்தி ஆக்குறார். கழுக்கு சமானமாக என் வாய் திரும்ப வாழவாய் போல் ஆகிறது. ஒடுக்கப்பட்ட யாருக்கும் கத்த நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறவங்க எல்லாரோடையும் இன்று வேணும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.